ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஹாண்டட் ஹவுஸ். ஒரு சாதாரண அமைதியான வீடு எப்படி திடீர்னு ஹாண்டட் ஹவுஸ் ஆச்சு? ஏன் மக்கள் இதை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க? இந்த வீட்டில் அப்படி என்ன நடந்தது? இது உண்மையிலே நடந்த சம்பவமா இல்லை பப்ளிசிட்டிக்காக க்ரியேட் பண்ண ஒரு கட்டுக்கதையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த மாதிரி மிஸ்டீரியஸான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க என்ன நடந்துங்கிறத பார்ப்போம். அமெரிக்காவில் நியூயார்க் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன் தான் அமிட்டிவில்லு. இந்த டவுன் ஒரு அமைதியான டவுன். இந்த டவுனில் இருக்கிற ஒரு வீடு உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் ஒன்று. இது ஒரு சாதாரண வீடாக தான் இருந்தது. பட் 1974 நடந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த வீட்டை வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆக்கிடுச்சு. அப்படி என்ன தான் நடந்தது 1974? 1974 நவம்பர் 13 அன்னைக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ரொனால்ட் டிஃபியோ என்ற 23 இயர்ஸ் இளைஞன் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் 6 பேரை ஷூட் பண்ணி கொல்றாரு. அவர் யாரெல்லாம் கொண்டு இருக்காருனா, அப்பா, அம்மா, 2 brothers and 2 sisters. இந்த மர்டர் கேஸ் போலீஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ இறந்தவங்க எல்லாரும் தூங்குற மாதிரி பொசிஷனில் இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க உடம்புல எந்த ஒரு மார்க்கும் இல்லை, துன்புறுத்தப்பட்டு இருந்ததற்கான எந்த ஒரு மார்க்கும் இல்லை. இதனால் சந்தேகம் பேரில் ரொனால்ட் டிஃபியோ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வீட்டில் ஒரு மர்மமான ஒரு வாய்ஸ் கேட்டதாகவும் அந்த வாய்ஸ் சொல்லித்தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் காரணமாக அந்த ஹவுஸ் ஹாண்டடாக இருக்குமோங்கிற ஒரு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் தான் ஜார்ஜ் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுறாரு. அவங்க குழந்தைங்க ஜன்னல் வழியாக நைட்டு ஏதோ ஒரு விசித்திரமான உருவத்தை பார்த்ததாகவும், அவங்க பொண்ணு ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஃப்ரெண்டை பற்றி பேச ஆரம்பித்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் ஒரு பிக் ஷேப் கோஸ்ட் அப்படிங்கிறத அவங்க லேட்டராக கிளைம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் ஒன்று வருது. அவங்க மொத்தமாக அந்த வீட்டில் இருந்த டேஸ் 28 டேஸ் தான். ஒரு நாள் இரவு நைட் ரொம்ப ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்து அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளை கூட அங்கேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 இயர் கழிச்சு, அதாவது 1975 லட்ஸ் ஃபேமிலி மைக்ரேட் ஆகிறாங்க. அதாவது ஜார்ஜ் லட்ஸ் மற்றும் கேத்ரின் லட்ஸ்ங்கிற கப்பல் அந்த ஹவுஸை வாங்கியிருக்காங்க. ஹவுஸ் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருந்தது, ஏன்னா அந்த மர்டர் ஹிஸ்ட்ரி. ஆனால் அவங்க அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அந்த வீட்டில் மைக்ரேட் ஆகிட்டாங்க. அவங்க மூவ் ஆன சில நாட்களுக்குள்ளே இருந்தே அந்த ஸ்ட்ரேஞ்சரான திங்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. லட்ஸ் ஃபேமிலி கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவங்க சொன்ன சில இன்சிடென்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. நைட்டில் ஸ்ட்ரேஞ்சான ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்ட்ஸு, அப்புறம் டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது, ரூமில் ஒரு சில ரூமில் மட்டும் ரொம்ப கோல்டாக அவங்க ஃபீல் பண்ணுறது, ரொம்ப ஒரு சில ஸ்பாட்ஸில் மட்டும் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறது, வால்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸ்லைம் மாதிரி ஒன்று லிக்விட் வர்றது, அந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காங்க. சில நேரம் ஜார்ஜ் லட்ஸ் கூட அன்கன்ட்ரோலபிள் ஆங்கரை ஃபீல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தினமும் காலையில் 3:15 3:15 AM வேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம் தான் மர்டர் நடந்த டைம் அப்படிங்கிறது லேட்டராக அவர் சில ஆர்டிகல்ஸ் படிக்கிறப்போ அவருக்கு தெரிய வந்தது. இந்த ஸ்டோரி வேர்ல்டு முழுக்க பரவுச்சு. லேட்டராக இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி நிறைய புக்ஸ் மற்றும் மூவிஸ் வந்தது. நம்ம ஃபேமஸ் மூவி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், த அமிட்டிவில்லே ஹாரர். இந்த மூவி ஹாரர் ஜென்ரலில் கிளாசிக் மூவியாக கன்சிடர் பண்ணப்படுது. இது ரியல் கோஸ்ட்டாக ஃபேக் ஸ்டோரியான்னு கேட்டால் இந்த கேஸ் இன்னும் டிபேட்டாகவே இருக்குது. சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லட்ஸ் ஃபேமிலி ஸ்டோரியை எக்ஸாகரேட் பண்ணி பப்ளிசிட்டிக்காக க்ரியேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் சில பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹவுஸில் அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இருந்ததாகவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க.
இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹவுஸ் ஸ்டோரி கோஸ்ட் மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் இந்த சேனலை தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.